ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தேவ்ஸ் குக் புக். இது வந்து ஃப்ரைடே எடுத்த விலாக் தான். ஸோ ஃப்ரைடே வந்து 3வது ஆடி வெள்ளின்றனால வந்து வீட்டில் சாமி கும்பலான்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருந்தோம். சாமிக்கு புடவை வச்சுட்டு வரவங்களுக்கு ப்ளவுஸ் பீட்லாம் கொடுக்கலான்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருந்தோம். அதுக்கான ஒர்க்ஸ் எல்லாமே தான் போயிட்டு இருந்தது. அந்த டேவே ரொம்ப பிஸியாக இருந்தது. மார்னிங்கே போயிட்டு ஃப்ரூட்ஸ் எல்லாமே வாங்கிட்டு அதுக்கப்புறமேட்டா வந்து மார்க்கெட் போயிட்டு வந்தோம். மார்க்கெட் வந்து இங்கே நியர்பையில் இருக்கிறதுனால 1 வீக் போல் தான் வந்து ஃப்ரூட்ஸ் வெஜிடபிள்ஸ் எதுவாக இருந்தாலும் வாங்குவோம். வீக்லி வாங்கினாலே கரெக்டாக இருக்கும். ஸோ வாங்கிட்டு வந்து எல்லாமே ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சாச்சு. ஆஃப்டர்நூன் போல் தான் வந்து குக் பண்ண ஸ்டார்ட் பண்ணது. ஏன்னா ஈவினிங் தான் சாமி கும்பிட்றதுனால ஈவினிங் எதுவுமே இல்லை, வெறும் சக்கரை பொங்கல், சுண்டல், வடை வச்சு கும்பிட்லான்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருந்தோம். வந்து ஒரு ஒர்க்காக ஸ்டார்ட் ஆச்சு. ஸோ ஒரு 6 or 6:30 போல் வந்து சாமியும் நல்லபடியாக கும்பிட்டாச்சு. அந்த டே வந்து ரொம்ப பிளெஸ்ஸிங்காக இருந்தது, சூப்பராக போச்சு. ஆடி மாதம் வந்தாலே சுற்றி இருக்க கோயில், திருவிழா, கடை விதினாலே வந்து சூப்பராக இருக்கும். இன்னும் சின்ன வயசுலலாம் அது ரொம்ப என்ஜாய் பண்ணது. இப்போ கொஞ்சம் கம்மியாகிடுச்சு. இருந்தாலுமே வந்து இப்போவும் அந்த ஒரு ஃபீல்லாம் இருக்குது. ஒரு கோயிலில் ஒரு வாரம் திருவிழா அது இதுன்னு இருக்கும். சூப்பராக இருந்துச்சு அந்த டே. அதோடய முடிஞ்சிருச்சு. ஸோ நைட்டுமே வந்து இருக்கிறத வச்சு அட்ஜஸ்ட் பண்ணி சாப்பிட்டுட்டு படுத்தாச்சு. மார்னிங் வந்து எழுந்து ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு வந்து வெளியே போகலான்னு பிளான் இருந்ததுனால கொஞ்சம் சிம்பிளாகவே வந்து லஞ்ச் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு முந்தின நாள் அரைச்ச பருப்பு இருந்ததுனால பருப்பு உருண்டை குழம்பு வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருந்தோம். உருண்டை வந்து எப்போயுமே டேரெக்டாக குழம்புல போடுறதோட வேக வச்சு போட்டால் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ எங்களுக்கு தேவையான அளவு மாவு இருந்ததுனால குட்டி குட்டி உருண்டையாக போட்டாச்சு. குட்டி உருண்டை தான் நல்லாயிருக்கும். ரொம்ப பெருசாக போட்டிங்கன்னா ரொம்ப மொத்தையாக கட்டியாக இருக்கிறதுனால வந்து டேஸ்ட்டே இருக்காது. ஸோ ஓரளவுக்கு சின்னதாக உருண்டை போட்டு வேக வைக்க வச்சாச்சு. வேகிறதுக்குள்ளே வந்து குழம்பு தாளிக்க என்னென்ன தேவையோ எல்லாமே அரேஞ்ச் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே எடுத்தாச்சு. வெங்காயம் வந்து ஒரு 2 எடுத்திருக்கேன், தக்காளி ஒரு 3, புளி ஆல்ரெடி கொஞ்சமாக எடுத்து ஊற வச்சாச்சு. பூண்டு தேவையான அளவு உரித்து எடுத்துக்கிட்டேன். எல்லாமே பொடிசாக நறுக்கினா சின்ன வெங்காயம் காரக்குழம்பு, மீன் குழம்பு எல்லாத்துக்குமே சின்ன வெங்காயம் ரொம்ப சூப்பராக இருக்கும். என்கிட்ட இல்லாததுனால நான் பெரிய வெங்காயமே யூஸ் பண்ணிக்கிட்டேன். அதுக்கப்புறம் வந்து இப்போ ஒரு கடாயில் வந்து எண்ணெய் ஊற்றிக்கிட்டோம். அதில் வந்து கடுகு, வெந்தயம் அதெல்லாம் போட்டு நல்லா பொரிஞ்ச உடனே கருவேப்பிலை, பூண்டெல்லாம் சேர்த்துட்டு அதுக்கப்புறம் வெங்காயம் நல்லா வதக்கி விட்டுட்டு பொடியாக நறுக்குன தக்காளி சேர்த்துக்கலாம். கொஞ்சம் தக்காளி சேரும் போது மஞ்சத்தூள், உப்பு போட்டு சேர்த்துக்கிட்டிங்கன்னா கொஞ்சம் சீக்கிரமாக வெந்துடும். அப்புறம் நம்ம புளி வந்து நல்லா ஊற வச்ச புளி நல்லா கரைச்சி தேவையான அளவு ஊற்றிக்கலாம். ஊற்றிட்டு வந்து அதில் வந்து 3 ஸ்பூன் போல் தனியாத்தூள், ஒரு 2 ஸ்பூன் போல் மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். தனியாத்தூள் வந்து எவ்வளோத்துக்கு எவ்வளோ சேர்க்குறோமோ அவ்வளோதுக்கு நல்லா திக்காக இருக்கும். அதனால் வந்து ஓரளவுக்கு லிமிட்டாக 3 ஸ்பூன் நான் எடுத்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் காரத்துக்கு ஏற்ப மிளகாத்தூளும் எடுத்துக்கிட்டாச்சு. இதெல்லாமே வந்து நல்லா கொதி வரட்டும். நல்லா கொதி வந்தாலே அது ரொம்ப நல்லா திக்காக இருக்க மாதிரி ஆகிடும். இப்போ வந்து இந்த குழம்புல வந்து தேங்காய் அரைச்சி ஊற்றினா இன்னும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கிறதுனால நான் வந்து தேவையான அளவு தேங்காவை வந்து நல்லா திக்காக அரைச்சி எடுத்துக்கிட்டேன். அது வந்து நல்லா கொதி வந்து சுண்டி வந்த உடனே நம்ம தேங்காவை ஊற்றிக்கலாம். ஊற்றிட்டு வந்து நம்ம உருண்டையும் பார்த்திங்கன்னா நல்லா வெந்து வந்துருச்சு. அதையுமே வந்து நம்ம ஒன்றொன்றையுமே சேர்த்துக்கலாம். அவ்வளோதான் வந்து உருண்டை குழம்பு இவ்வளோ தான். ரொம்ப சூப்பராக இருக்குது. யூஸ்வலாக செய்கிற குழம்பு தான், பட் வந்து டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும் வேக வச்சு போட்டிங்கன்னா. அதுதான் மெயின். நல்லா போட்டுட்டு நம்ம சுட சுட சாதத்தோடு சாப்பிட்டுட்டு கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு வந்து ஈவினிங் வந்து மூவி போகலான்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருந்தோம். ஈவினிங் வந்து 7:20 போல் ஷோ. 6:50க்குலாம் ரீச் ஆயாச்சு. போயிட்டு தான் டிக்கெட் எடுத்தோம். எடுத்துகிட்டு வந்து எப்போவுமே வந்து போகும்போதே பாப்கார்ன், நேச்சுரல்ஸ் எதனா சாப்பிட வாங்கிட்டு போவோம். இன்டர்வலில் வரமாட்டோம். ஏன்னா வந்து இன்டர்வலில் ஓவர் ரஷ்ஷாக இருந்ததுனால பாதியிலே படம் போட்டுருவாங்க. அதனால் வந்து எப்பவுமே இன்டர்வலில் வரமாட்டோம். போகும்போதே வாங்கிட்டு போயிட்டோம். ராயன் மூவிக்கு தான் போயிருந்தோம். உண்மையிலே மூவி சூப்பராக இருந்தது. கண்டிப்பாக பார்க்கலாம். ரொம்ப நல்லா தான் இருந்தது, இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. அண்ட் என்னோடய ஃபேவரட் ஆக்டர் வந்து தனுஷும் கூட. உங்களோட ஃபேவரட் ஆக்டர் யாருன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ மூவி முடிச்சுட்டு அப்படியே வந்து மோமோஸ் ஷாப் நியர்பைலே இருந்தது. அங்கே போயிட்டு மோமோஸ் சாப்பிட்டாச்சு. அதுவே வந்து ரொம்ப ஹெவியாக இருந்ததுனால நைட்டுக்கு டின்னர் எதுவுமே சாப்பிடல. அவ்வளோதாங்க. இதோட வந்து இந்த vlog முடிஞ்சிடுது. யாருக்கெல்லாம் பிடிச்சிருக்கோ அவங்களாம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணிடுங்க.